அது மக்கள்கிட்ட முடிவு பண்ணாங்க. இன்னைக்கு நான் இங்க வந்து உட்காந்துருக்கேன்னா மக்கள் வரவேற்பு இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் நடக்காது. இதே மாதிரி எங்க ஹோட்டல் அம்மன் உணவகம் அதே தான். மக்களுடைய வரவேற்பு இன்னைக்கு இவ்வளவு பெரிய உணவகமா மாதிரி இருக்கு. இன்னைக்கு இந்த நடிகர் நடக்கணும் மக்கள் சப்போர்ட் பண்ணாம எந்த விஷயமும் நடக்காதுங்க. அதனால மக்கள் சொல்லட்டும். நீங்க சொல்லுங்க, நீங்க தானே மக்கள், நான் தான், நீங்க சொல்லுங்க. அதுதாங்க எவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன். நகைச்சுவை வந்து எல்லாருக்குள்ளயும் இருக்குன்னு ஆசைப்படுறேன். நான் கதை நானாலும் நகைச்சுவை கொடுத்துருக்குன்னு ஆசைப்படுறேன். கதை நாயனோட சின்ன நகைச்சுவை தான். நகைச்சுவைக்கும் தனி உருவம்லாம் கிடையாதுங்க. அது ஒரு குடும்பத்துல எப்படி கஷ்டம் நஷ்டம் சோகம் எல்லாமே இருக்குமோ அதே ஒரு ஒரு குடும்பம் அதை ஒரு ஆக்டராக்குன்னு ஆசைப்படுறேன். எல்லாமே அதுக்கு ஆசைப்படுறேன். என்ன கதை நாயகனா போறது எனக்கு என்னுடைய பயணம். அதுக்கு எந்த இடையூறு இல்லாமல் ஒரு வாய்ப்பு வந்து கண்டிப்பா பண்ணுவேன். ஏன்னா அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்களுக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்ணணும். கண்டிப்பா நடிகன் தான் நான் எல்லாமே பண்ணுவோங்க. எனக்கு சரியா இருக்கும் பட்சத்தில் பண்ணுவோம். அதான் நிறைய நகைச்சுவை நடிகர்கள் வந்ததுக்கு அப்புறம் கதாநாயகனா மாறியது மாறினதுக்கு அப்புறம் அவங்களோட கேரியர் வந்து மாறுது. மீண்டும் நகைச்சுவை முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சூதி சாரை பொறுத்த அளவுக்கு என்னை இப்ப நல்லா வச்சிருக்காங்க. நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. மறுபடியும் நான் நல்ல வரவேற்பு இருக்கிறேன்னா நான் அதுல போயிட்டே ஆசைப்படுறேன். சமூக ஊடகங்கள்ல வந்து படம் ரிலீஸ் ஆன மறுநாளே வந்து நிறைய படங்கள் வந்து தொடர்ந்து பல வருஷமா நீக்கிட்டே இருக்கு. இதை பத்தி இது அதுக்கு மக்கள் வரவேற்பு கொடுக்க கூடாது. அதைத்தான் நான் விரும்புகிறேன். ஒரு நல்ல படங்கள் வரப்போ பல கோடிக்கணக்கில் போட்டு படம் எடுத்துட்டு அந்த தயாரிப்பாளரும் அதில் நடிச்சவங்களும் இன்னும் சொல்ல மெயினா அந்த பணம் போட்டு எடுக்கிற அந்த தயாரிப்பாளரும் டேரக்டர் குடும்பமே வந்து அந்த முத நாள் வந்து கும்பிடாத சாமியில் அந்த படம் என்ன ரிசல்ட் வரப்போகுது, மக்களுடைய வரவேற்பு எப்படி கிடைக்க போகுதுன்னு நினைச்சிருக்கிறப்ப இப்படி தவறான முறையில் இப்படி திருட்டுத்தனமா இப்படி படங்கள் வெளியிடுறது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குங்க. இன்னொரு குழந்தைய கொண்டு வந்து நம்ம அதை கொலை பண்றது சமம். அது பண்றவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க பல வருஷமா. ஆனா மக்களுக்கு வரவேற்பு கொடுக்குறான்றது ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிறேன்.